பூண்டு மிளகு குழம்பு வந்து வச்சிடலாங்களா? இதுதான் தேவையான ஐட்டம்ஸ் பாருங்கள். கடுகு, வெந்தயம், பெருங்காயம், மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், காஞ்ச மிளகாய் கொஞ்சம் செத்து போச்சு, நான் கொஞ்சமாக தான் போடுவேன் சரிங்களா. இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். நம்ம வறுத்தது வந்துட்டு வரும் பாருங்கள், சேனல் தொடர்ந்து பார்த்திங்கன்னா புரியும். இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 மாதிரியும் நான் ரீல்ஸில் போட்டு விட்டுடுறேன். இந்த பொடி தான் மெயினாக வேணும். புளி, தண்ணி வச்சுருக்கேன். இந்த பாட்டில் டிமார்ட்டில் வாங்கினேன். என்ன ப்ரைஸுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். பூண்டு, சின்ன வெங்காயம் ரெண்டுத்தையும் ஒன்றா உரிச்சு வச்சுட்டேன். அவங்க வந்து சரியான வேலை, இவங்க உரிக்கிறதுக்காட்டியும் ஒரு வழி ஆகிட்டேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை பார்த்திங்களா. பெருங்காயம் இது சரிங்களா. பெருங்காயம் கெட்டி பெருங்காயம் தான் ஹீட் பண்ணிவிட்டு பொடி மாதிரி பண்ணி சேர்த்துக்கோங்க. இவ்வளோதாங்க. சரி, செஞ்சிடலாமா? இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கேன். நான் நல்லெண்ணெய் இருந்தால் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் சரிங்களா. இந்த சின்ன வெங்காயமே குளிர்ச்சி தான். ரொம்ப கோல்டு இருக்குது எனக்கு. கோல்டுக்காக தான் இந்த குழம்பு நம்ம என்ன வைக்கிறது. சின்ன வெங்காயம் வந்து நல்லது. நல்லா ஏர்லாம் வந்துட்டு முடி க்ரோத் பண்ணும், ஏர் வளரும். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாகவே நம்ம வச்சுக்கணும். அப்போ குழம்பு நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு வாரம் 2 வாரம் ஆனால் கூட குழம்பு கெட்டு போகாது, வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம வெளியில் வைக்கிற மாதிரி இருந்தால் தினைக்கும் நைட்டில் வந்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு வைங்க. இல்லைனா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் வைக்கலாம். 3 வாரம் கூட வைக்கலாம். இந்த பூண்டு மிளகு குழம்பு வந்துட்டு ஆரோவிட்டா அப்படின்னு ஒரு அக்கா வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். அவங்க வயிறெல்லாம் அந்த குழம்பு போட்டுகிட்டே இருப்பாங்க. புக் பண்ணி வாங்கி சாப்பிட்ணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் நமக்கே வைக்க தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. எப்போனாச்சும் நான் வாங்கினேன்னா, இல்லை ஸ்டால் எப்போனாச்சும் போனேன்னா வாங்கினேன்னா நான் வந்து சாப்பிட்டு அவங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் சரிங்களா. நான் வந்து என்னோடய டீஸ்பூன்லாம் நான் எதுவும் யூஸ் பண்ணல, கையில் தான் சரிங்களா. என் கையில் தான் வந்து நான் கடுகு போட்டிருக்கேன். கடுகு போட்டு கடுகு பொரியணும். பூண்டு, சின்ன வெங்காயம் வச்சுருக்காங்க. கொஞ்சம் எட்டை நின்றுக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி எண்ணெய் அதிகமாக வச்சு கடுகுலாம் போடும்போது கொஞ்சம் எட்டை நின்றுக்கோங்க, கையில் தெரிச்சிரும். இது பார்த்திங்கன்னா பெரிய பர்னர் வந்துட்டு கொஞ்சம் அடப்பாயிடுச்சு, சரியாக சமைக்க முடியல. அதனால சின்னதில் தான் நான் செய்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. சீரகத்துக்கு அப்புறம் வெந்தயம் சரிங்களா. வெந்தயம் போட்டுருக்கேன். மிளகு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். மிளகு ஏன்னா மிளகு பவுடரும் நம்ம யூஸ் பண்ணுறோம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் எட்டதான் இருக்கணும். இப்போ இந்த சின்ன வெங்காயம் நம்ம அன்றைக்கே வச்சு அன்றைக்கே காலி பண்ணுற மாதிரி இருந்தால் எண்ணெய் நீங்கள் வந்து கம்மியாகவே ஊற்றிக்கோங்க சரிங்களா. நாங்கள் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். குழம்பு வந்து ஒரு வெளியில் போயிட்டு வரோம், ஒரு இட்லிக்கு தொட்டு சாப்பாட்டில் உடனே போட்டு சாப்பிட்றதுக்கு தான் எண்ணெய் வந்து மஸ்ட்டு. எண்ணெய் வந்து நீங்கள் ஊற்றி வச்சா தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம எந்த விதமான கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வினிகரோ எதுவும் ஊற்ற போகிறதில்ல சரிங்களா. வெளியில் இருக்க மற்ற ஐட்டம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நம்ம செய்கிறோம். போட்ட பிறகு ஈரம் இல்லாத கரண்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இது செய்யும் போது நம்ம பக்கத்தில் இருந்தவங்க செய்யணும். கொஞ்சம் விட்டோன்னா அடி பிடிச்சிரும். இல்லை சிம்மில் செய்கிறதா இருந்தால் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் போட்டுட்டு போகலாம். அப்போ கூட உடனே வரணும், கருகிடும். கருவேப்பிலெல்லாம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். குண்டு காஞ்ச மிளகா இருந்தால் போட்டுக்கோங்க. நான் பெப்பர் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ண போகிறேன். பெப்பரும் குழம்பு மிளகாத்தூளும். அதனால் நான் இந்த காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா வர மிளகா மாதிரி இருக்கா, அது ஒரு 3 போல் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த பெப்பரை அரைக்கிறதுக்கு என்னென்ன போட்டு அரைக்கணுன்றது நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் திருப்பி சொல்கிறேன். அரைக்கிறதுக்கு வந்துட்டு மிக்சியில் அரைச்சோட இந்த ட்ரை பவுடர். இதில் பார்த்திங்கன்னா மிளகு அதிகமாக சேர்த்துக்கணும். மிளகை விட கம்மியாக வந்துட்டு வெந்தயம், சீரகம், கடுகு சரிங்களா. இந்த மாதிரி ட்ரை பவுடர் மாதிரி வந்துடும். நல்லா வாசனை இருக்குது திறந்தாலே.
இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் நீங்கள் வீட்டிலேயே நல்லா வறுத்து அரைச்சி செய்யுங்க, நல்லாயிருக்கும். குழம்பு ருசியாக இருக்கும், கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா எண்ணெயில் எந்த அளவுக்கு பவுடர் நல்லா அதிகமாகவே அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் மிளகாத்தூளும் இந்த வரமிளகாவும் கொஞ்சமாக தான் நான் போட போகிறேன். நீங்கள் பவுடர் கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் குண்டு காஞ்ச மிளகா அதிகமாக தூக்குவோங்க. சின்ன வெங்காயமும் பூண்டு இதுவாகிடுச்சு, கொஞ்சம் நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருந்துருப்போம், அந்த ஆனியனும் டொமேட்டோ தக்காளியும் சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நாங்கள் என்ன தேவைன்ற இடத்துல வந்துட்டு நான் வைக்க மறந்துட்டேன். உப்பு வந்துட்டு மஸ்ட்டு, உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். தக்காளி போட்ட பிறகு போட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வரும். நல்லா வதங்கும் போது பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சரிங்களா, நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி வெங்காயம்லாம் எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை, சாப்பிட முடியாது. நல்லா வதங்கிடும். நல்லா குழம்பு கூட நம்ம சுட சாப்பாட்டில் ஊற்றி ஆறி போன சாப்பாடு கூட நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு இல்லை மற்ற சாப்பாடு, நம்ம 1 பாட் ரைஸ் சாப்பிட்றோம், ஒரு தயிர் சாதம், வெண்டைக்காய் சாதம், சாம்பார் சாதம் சாப்பிட்றோன்னா கூட இந்த குழம்பு கொஞ்சம் ஊற்றிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒரு ஊறுகாய் மாதிரி இருக்கும். கையில் எறும்பு கடிச்சிச்சு, ஊசி போட்ட மாதிரி வலிக்கு வீக்கமாகவே ஆயிடுச்சு பாருங்கள். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து சமைக்கிற வீடியோ, வெளியில் போகிற வீடியோ எல்லாமே நான் போட்டு விடுறேன். சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு வரும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக என்னோடய பயணத்தை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல பாதையில் போய் முடியணும் அப்படின்றத என்னோட இந்த அளவுக்கு நான் எடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கான வந்துட்டு என்னோடய ஹார்ட் ஒர்க் வந்து வீணாகக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு. சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அப்படியே ஓரங்கட்டி வச்சிடலாம். இதெல்லாம் போட்டாச்சு. வாட்டர் பாட்டில் சொல்லியிருந்தேன்னா டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 29. சூப்பராக இருக்குங்க டிமார்ட்டில். செராமிக் ஐட்டமாக இருக்கட்டும், இந்த கண்ணாடி பாட்டில்ஸ், கப்பு, அதெல்லாம் பார்த்தா ஆசையாக இருக்குது. கப்பெல்லாம் வாங்கிட்டு வருவோமா, ஆனால் இருக்கிறதே இங்கே வீடு மாற்றி வீடு தூக்கிட்டு போயிட்டு இது வீடு வந்து நமக்கு சொந்த வீடாக இருந்தால் நல்ல ஸ்டேபிளாக நம்ம வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வீடு மாற்றிட்டே இருக்கிறோம்ல, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பத்திரமா கொண்டு போகணும். இந்த கண்ணாடி ஐட்டம், கிளாஸ் ஐட்டம்லாம் பத்திரமா கொண்டு போகணும். அதனால் வந்துட்டு வாங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இவர் ஒருத்தர்னாச்சும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு வந்து ஏர் ஃபால் ஆகுது, ஏர் கொட்டுது, ரொம்ப டென்ஷனில் அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்துட்டு சில பேர் வந்துட்டு கருவேப்பிலை சாப்பிடுங்க, சின்ன வெங்காயம் சாப்பிடுங்கன்னு அவ்வளோ அழகாக மெசேஜ் போட்டு அனுப்பிச்சிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்குலாம். அவ்வளோ அக்கறையே நம்ம சொந்தக்காரங்க, வீட்டு ஆளுங்க, நம்மளை ரெகுலராக பார்க்குறவங்க கூட அதெல்லாம் சொல்லுவாங்களான்னு தெரியல. அவ்வளோ அழகாக முகம் தெரியாத நபர் வந்துட்டு அவ்வளோ அழகாக எனக்கு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அதுக்கு தான் நான் மெயினாக வாங்கினேன். இந்த கருவேப்பிலை பொடியும்
முடக்குவாதம் பொடி அதெல்லாம் வந்து பேக்கெட்டில் கிடைக்குது. இங்கே நாட்டு மருந்து கடையிலையும் சரி ஆன்லைன்லேயும் சரி கிடைக்கும். அது வந்து சுடு தண்ணியில் காலையில் கொஞ்சமாக போட்டு நம்ம இந்த பாட்டிலில் போட்டு குடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. இன்னும் ஸ்டார்ட் பண்ணனா அது எங்கே வாங்கியிருக்கேன் என்ன அமௌண்ட்டு எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எல்லாமே நான் வீடியோவாக போடுறேன். சரிங்களா? இவர் கொஞ்ச நேரம் விட்டுனா அடி பிடிச்சிடுவார். நல்லா எண்ணெயில் நல்லா மெதுக்குறாங்களா இந்த மாதிரி குத்தி விட்டாலும் கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். ஆனால் மெதுவாக குத்தணும், எண்ணெய் தெரிச்சிடும். பார்த்து தான் செய்யணும். அந்த பொடியும் பெருங்காயம் பவுடரும் ஆட் பண்ணும்போது நல்ல வாசனை வருங்க. அந்த வாசனைக்கு தான் நான் இன்னும் செய்கிறேன். பெருங்காயத்தூள் இந்தியா போட்டுக்கலாமா? நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துப்போம், நல்லது. அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓப்பன். ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் கம்மியாக. சரிங்களா? இந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் ஒரு அரை ஸ்பூன் 4 ஸ்பூன் அந்த மாதிரி ஸ்பூனில் கூட நீங்கள் போட்டு கணக்கு பண்ணிக்கலாம். பெருங்காயம் வாசனை வருது. இது வந்து டெலிவரி ஆனவங்களுக்கு மஸ்ட்டு வச்சு கொடுங்க. டெலிவரி ஆனவங்களுக்கு வந்துட்டு புளி கொஞ்சம் ஒன்றும் கூட கம்மி பண்ணிவிட்டு நல்லா காட்டாக வச்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு டெலிவரி ஆன உடனே வச்சு கொடுக்காதீங்க. அந்த வயிறு ரணம்லாம் புண்ணெல்லாம் ஆறணும். சரிங்களா? ஒரு வீட்டுக்கு வந்து தீட்டெல்லாம் கழிச்ச பிறகு வச்சு கொடுங்க. இட்லிக்கு சுட சாப்பாடுக்கு அந்த மாதிரி. மிளகுத்தூள் காரம் சேர்த்துக்கோங்க. அவங்களுக்கு மிளகாத்தூள் வரமிளகாலாம் கம்மி பண்ணிடுங்க. அது மருந்து குழம்புன்னு கூட சொல்லுவாங்க அவங்களுக்கு, டெலிவரி ஆனவங்களுக்கு. அது நல்லாயிருக்கும், சளி பிடிக்காது. அவங்களுக்கு அந்த அழுக்கு அதெல்லாம் வெளில வரத்துக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும், ஹெல்ப்பாக இருக்கும். நல்ல தக்காளியெல்லாம் சுருங்கிடுச்சுல, கொஞ்சம் தக்காளியெல்லாம் சுருங்கிடுச்சு. பெருங்காயம் போட்டிருக்கோங்க, அடி பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இது ரொம்ப ஹீட்டு, கையை சுட்டுடுது இந்த காது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாத்தூள் வந்து இது வீட்டில் அரைச்சது தான், ரொம்ப ஸ்பைசஸாக காரமாகவே இருக்குது. அதனால் கம்மியாக சேர்த்துக்கலாம். பூண்டு மிளகு குழம்பு நல்லா காட்டாக தான் வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் என் வீட்டில் இருக்கிறவர் கொஞ்சம் புளிப்பாகவே வைமா அப்படின்ட்டு வைக்கிறாரு. இருந்தாலும் நான் கரெக்டாக தான் வைப்பேன். ரொம்ப புளிப்பாலாம் வைக்க மாட்டேன். காரம் புளிப்பு மிக்ஸ் ஆன மாதிரி நல்லா கரெக்டாக வைப்பேன். மிளகாத்தூள் வந்து புளி கரைசல் கூட சேர்த்துக்கலாம். அது புளி தண்ணியோடு கொதிக்கும் போதும் அதோட நெடி போயிடும். இருந்தாலும் இந்த மாதிரி சேர்க்கும் போது மிளகாத்தூள் நெடி அவ்வளோவா இருக்காது. அதுக்கப்புறம் தான் நம்ம கை விடாமல் கிண்டணும், இல்லை அடி பிடிச்சிருவாங்க. கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன், எனக்கு குழம்புல போட்டு அரைப்பேன்ல. இப்போ நம்ம வந்து மிக்சியில் அரைச்ச பவுடர், ட்ரை பவுடர் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். காரம் பார்த்துட்டு குழம்பு கொதிக்கும் போது கூட சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அது நம்ம நல்லா வறுத்து தான் அரைச்சிருக்கோம். கொதிக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தான் வாசனை தூக்குது, ரொம்ப வாசனையாக இருக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும்னா புளி தண்ணியை
அதில் ஊற்றிக்கலாம். கைதான் வலிக்குதுங்க. கட் பண்ணி எடுத்தாலும் எடிட்டிங் பண்ணுறதுக்காட்டியும் ஒரு ஆப் வந்து நமக்கு செட் ஆகுது, ஒரு ஆப் செட் ஆக மாட்டேது. நம்ம ஒன்று போஸ்ட் பண்ணால் அது ஒன்று போஸ்ட் ஆகிடுது. அதனால் கை வலிச்சாலும் பரவாயில்லன்னு நான் அப்படியே தான் எடுக்கிறேன். சரிங்களா? நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. பெப்பர் அதிகமாக சேர்த்துருக்கேன், அதனால இந்த பிளாக் கலர் மாதிரி இருக்குது. கருப்பு புளி எடுத்திருக்கேன் நான், பழைய புளி. பெப்பர் சேர்த்துக்குனா பசங்களுக்கு, குட்டி பசங்களுக்குலாம் கூட நல்லது. புளி ஊற்றும் போது கூட பார்த்து ஊற்றணும். அது அந்த நரன்னு திப்பியாக இருக்கும், நம்ம என்னதான் வடிகட்டினா கூட. நல்லா கொதிக்கணும். தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. சின்ன வெங்காயம்லாம் இருக்கிற இடமே தெரியல, நல்லா வதங்கிட்டாங்க. வாசனை சூப்பராக இருக்குது. கொதிக்கும் போது நல்லா வாசனை வரும். கொத்தமல்லி இருந்தால் கூட நீங்கள் நல்லா கொதித்து எல்லாமே இந்த பிறகு போட்டு இறக்கிக்கலாம். கொத்தமல்லி என்கிட்ட கிடையாது. வாசனை சூப்பராக இருக்குங்க, வாசனையாக இருக்குது. இன்னும் கொதிக்கவே இல்லை, ஆனால் நல்லா வாசனை வருது. கொதிச்சோன்னே சாப்பாடில் போட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்றது தான் வேலை. இது பேட் அப்பளம் நல்லாயிருக்கும். பேட் அப்பளம் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம். இது நல்லா கொதிக்கிட்டோங்க. சரிங்களா? நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டால் பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆகிடும்.